இம்பார்ட்டன்ட்டா யூசர் ஸ்பேஸ்னா என்ன? கர்னல் ஸ்பேஸ்னா என்ன? ஆ யூசர் ஸ்பேஸ் இஸ் வேர் நார்மல் அப்ளிகேஷன் ரன். யூசர் ஸ்பேஸ் அப்டின்னா, உன்னோட அப்ளிகேஷன் நார்மல் புரோகிராம் என்ன ரன் ஆவுது? நீ உன்னுடைய சி புரோகிராம், ஜாவா புரோகிராம், ப்ரௌசர், ஷெல் ஏன்னா அப்ளிகேஷன்ஸ்ல தட் ரன்ஸ் இன் யூசர் ஸ்பேஸ். அப்ப யூசர் ஸ்பேஸ் ரெஃபர்ஸ் டூ எ யூசர் ஸ்பேஸ்னாலே இட் ரெஃபர்ஸ் டூ எ விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் வேர் த அப்ளிகேஷன் கேன் யூஸ். ஓகே. யூசுவலா யூ ஹேவ் சீன் விர்ச்சுவல் மெமரி. ஸோ, ஒரு செட் ஆஃப் விர்ச்சுவல் அட்ரஸ வந்து ஒரு செட் ஆஃப் விர்ச்சுவல் அட்ரஸ உன்னுடைய புரோகிராம்ஸ் தான் அக்சஸ் பண்ண முடியும். இந்த செட் ஆஃப் விர்ச்சுவல் அட்ரஸ உன்னோட அப்ளிகேஷன் புரோகிராம்ஸ் தான் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? யூசர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். யூசுவலா உன் புரோகிராம்ஸ்லாம் இந்த யூசர் ஸ்பேஸ்ல தான் ரன் ஆகும். ரைட். அப்புறம் ஒரு கர்னல் ஸ்பேஸ் அப்படின்னா, அதுவும் ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் தான். அந்த விர்ச்சுவல் அட்ரஸ யார் ரெஃபர் பண்ணுவா? உன்னுடைய கர்னல் ரெஃபர் பண்ணும். கர்னல்னா என்ன? ஓஎஸ். ரைட். உன் கர்னல் ரெஃபர் பண்ற விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லுவோம்? கர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்படி ஏன் நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா, ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஏன்னா, யூசர் ஸ்பேஸ்ல ரன் ஆகுற புரோகிராம்லாம் போயிட்டு நம்ம ஹார்ட்வேர்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. இட் வில் நாட் ஹேவ் பெர்மிஷன்ஸ். ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இந்த மாதிரி யூசர் ஸ்பேஸ், கர்னல் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. கர்னல்ல ரன் ஆகுற புரோகிராம் தான் இட் கேன் அக்சஸ் த ஹார்ட்வேர். இட் வில் ஹேவ் எக்ஸ்ட்ரா பிரிவிலேஜ் டு அக்சஸ் த ஹார்ட்வேர். ரைட். ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் இந்த யூசர் ஸ்பேஸ், கர்னல் ஸ்பேஸ். ஸோ கர்னல் ஸ்பேஸ்ன்றது வேர் டிவைஸ் டிரைவர், மெமரி ஓஎஸ் ஃபுல்லா ரன் ஆகுறது தான் கர்னல் ஸ்பேஸ். ஓகே. நீ இந்த உன்னுடைய நார்மல் புரோகிராம் இருக்குல்ல, இதெல்லாம் ரன்ஸ் இன் யூசர் ஸ்பேஸ். அப்புறம் உன்னுடைய ப்ரௌசர், விம் மத்த எல்லாமே ரன்ஸ் இன் யூசர் ஸ்பேஸ். ஓகே. ஸோ டைரக்ட்டா யுவர் யூசர் ஸ்பேஸ் புரோகிராம் கேனாட் டைரக்ட்லி அக்சஸ் எவ்ரிதிங் இன் த கம்ப்யூட்டர். ஓகே. இதெல்லாம் உன்னுடைய ரேம் இதெல்லாம் டைரக்ட்டா அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. பட் கர்னல் மேனேஜஸ் ஆல் யுவர் ஹார்ட்வேர். விர்ச்சுவல் மெமரி முதற்கொண்டு கர்னல் இஸ் வேர் த ஓஎஸ் ரன்ஸ், ரைட்? ஓஎஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது ஓஎஸ் தானே. ரைட். ஃபார் யூசர் ஸ்பேஸ் புரோகிராம் என்ன பண்ணுவ? ஜஸ்ட் ஏதாவது நீ ரீட் பண்ணணும்னா ரீட் சிஸ்டம் கால் யூஸ் பண்ணுவ. ஓகே. அந்த ரீட் சிஸ்டம் கர்னலுக்கு வந்து அப்புறம் ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்து அப்புறம் டிஸ்க்ல இருந்து டேட்டா எடுத்து படிச்சு உனக்கு யூசர் ஸ்பேஸ் புரோகிராம் கொடுக்கும். செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி தான் மெயின் ரீசன். இப்போ ஒரு புரோகிராம் இருக்கு. ஒரு அட்ரஸ் என்ன பண்ற? ஒரு அட்ரஸ நீ ஒரு பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிட்ட. அந்த அட்ரஸ்ல போய் ஒரு டேட்டா போடுற. இப்போ ஒரு யூசர் ஸ்பேஸ் புரோகிராம் இப்படி ஈஸியா பண்ண முடியும்னா, அது போய் என்ன பண்ணலாம்? கர்னல் மெமரிய போய் ஏதாவது ரைட் பண்ணிடலாம்ல? அதனால பிரச்சனை வந்துடலாம்ல? அதுக்காக தான் தி என்டையர் சிஸ்டம் குட் கிராஷ். இது மாதிரி ஏதாவது தப்பா போய் ரைட் பண்ண அப்படின்னா. இதுக்கெல்லாம் அலோ பண்ணக்கூடாதுல்ல? இன்ஸ்டெட் ஹார்ட்வேர் மெமரி ப்ரொடெக்ஷன் பிரிவென்ட்ஸ் நார்மல் யூசர் ஸ்பேஸ் கோட் ஃப்ரம் அக்சஸிங் த புரொடெக்டட் கர்னல் மெமரி. உன் கர்னல் ஸ்பேஸ் போகிற கோட வந்து கர்னல் ஸ்பேஸ் டேட்டாவை யூசர் ஸ்பேஸ்ல இருந்து அக்சஸ் பண்ண அலோவ்ட் இல்ல. இப்ப யூசர் ஸ்பேஸ்ல இருந்து கர்னல் ஸ்பேஸ்க்கு எப்படி கண்ட்ரோல் வரும்? ஏன்னா இப்ப யூசர் ஸ்பேஸ்ல இருந்து நீ ரீட் பண்ற அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்? டேட்டாவ போய் ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணிட்டு வரணும். ஆனா யூசர் ஸ்பேஸ்ல இருந்து டைரக்ட்டா நீ போய் ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா கண்ட்ரோல் கர்னலுக்கு வரணும். அப்புறம் கர்னல் தான் யூசர் ஸ்பேஸ்க்கு என்ன கிடைச்சோ அந்த வேலைய பண்ணி குடுக்கணும். ஓகே. யூசர் ஸ்பேஸ்ல இருந்து கர்னல் ஸ்பேஸ்க்கு வர்றது த்ரூ சிஸ்டம் கால். நெறைய இருக்கு பாத்தியா? சாக்கெட், ரீட், ரைட், ஓப்பன், மேப் இது மாதிரி எல்லா சிஸ்டம் கால் கூப்பிட்டாலே கண்ட்ரோல் வில் கம் டு த கர்னல் ஸ்பேஸ். ஓகே. ரீட்னா சிஸ்டம் கால் வரும். அப்புறம் கர்னல் ஸ்பேஸ் வரும். கர்னல் பெர்ஃபார்ம்ஸ் த பிரிவிலேஜ்ட் வொர்க். டேட்டா ரீட் பண்றது, ஃபைல்ல இருந்து டிஸ்க்ல இருந்து ரீட் பண்றது இதெல்லாம் கர்னல் பண்ணும். ஓகே. இப்ப இதான் எக்ஸாம்பிள் ரைட் பண்றதெல்லாம். ஓகே. கர்னல் ஸ்பேஸ் கேன் அக்சஸ். யூசுவலா கர்னல்ல இருந்து யூசர் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ண முடியும்னா, டைரக்ட்டா அக்சஸ் பண்ணக்கூடாது கர்னல்ல இருந்து. ஏன்னா, நீ யூசர் ஸ்பேஸ் மெமரிய டைரக்ட்டா அக்சஸ் பண்ணினா, அந்த மெமரி இன்வாலிடா இருக்கலாம். அந்த மெமரி ப்ராப்பரா ரீட் ஒன்லி மெமரியா இருக்கலாம். கர்னல் அதெல்லாம் தெரியாது. அதனால இட் ஹேஸ் டு யூஸ் திஸ் சிஸ்டம் கால்ஸ்.
காப்பி ஃப்ரம் யூசர், காப்பி டு யூசர். ஸோ இந்த காப்பி ஃப்ரம் யூசர் என்ன பண்ணும்னா, அந்த யூசர் ஸ்பேஸ்ல இருந்து, அதாவது யூசர்ஸ் வெர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்ல இருந்து கர்னல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு காப்பி பண்ணும். ஓகே. ஸோ வி வில் சீ திஸ் காப்பி ஃப்ரம் யூசர், காப்பி டு யூசர் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ காப்பி ஃப்ரம் யூசர் இருந்து யூசர் ஸ்பேஸ் இருந்து காப்பி பண்றதுக்கு இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஸ்பேஸ் வந்து நம்ம ரைட் பண்றோம். ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர்ல ஒரு டேட்டா குடுக்குறோம். இந்த டேட்டா எங்க இருக்கும்? யூசர் ஸ்பேஸ்ல இருக்கும். இந்த ரைட் சிஸ்டம் கால் என்ன பண்ணும்? கண்ட்ரோல் கர்னலுக்கு வந்துரும். ஓகேவா? இந்த பஃபர பாஸ் பண்ணும். இந்த ஹலோன்ற பஃபர் உனக்கு பாஸ் ஆகும். ஆனா அந்த ஹலோன்றது எங்க இருக்குது? யூசர் ஸ்பேஸ்ல இருக்குது. ஓகே. இப்போ நீ என்ன பண்ணலாம்னா, இது கர்னலுக்கு வருதுல்ல? கர்னலுக்கு வந்த உடனே நீ டைரக்ட்டா அந்த பஃபர் வந்து காப்பி பண்ணிக்க கூடாது. நீ என்ன யூஸ் பண்ணணும்? காப்பி ஃப்ரம் யூசர் அப்படின்றத அந்த சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி அப்புறம் தான் காப்பி பண்ணணும். அதே மாரி யூசர் ஸ்பேஸ்க்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஸ்பேஸ் வந்து ரீட் வருது. இங்க பாரு. இது காப்பி டூ யூசர்னா, யூசர் ஸ்பேஸ் பஃபர், கர்னல் பஃபர். கர்னல் பஃபர்ல இருந்து இந்த பஃபர் காப்பி பண்ற. இவ்வளோ பைட்ஸ். அதே தான் காப்பி ஃப்ரம் யூசர் இருக்கும். இப்ப யூசர் ஸ்பேஸ்க்கு காப்பி பண்றல, யூசர் ஸ்பேஸ் காப்பி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் இஷ்யூட் ரீட். ரீட் பண்ணும்போது உன்னோட யூசர் ஸ்பேஸ் ப்ராசஸ் என்ன குடுக்குது? ஒரு பஃபர் குடுக்குது. இந்த பஃபர்ல எனக்கு ரீட் பண்ணி இந்த டேட்டாவ இந்த பஃபர்ல போடு அப்படின்து. ஓகே. அப்ப நம்ம டைரக்ட்டா போய் அந்த பஃபர்ல போட்றக்கூடாது. ரைட்? என்ன பண்ணணும்? இன்ஸ்டெட் நம்ம காப்பி டூ யூசர் கால் பண்ணணும். ஏன் காப்பி டூ யூசர் கால் பண்ணணும்? அந்த பஃபர் ப்ராப்பரா இருக்கா? இந்த வேலிடேஷன்லாம் அந்த ஃபங்ஷன் பண்ணிடும். அந்த வேலிடேஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் காப்பி பண்ணும். So this is what is copy from user and copy to user. அந்த கர்னல்ல நீ இது எல்லாமே கர்னல் ஃபங்ஷன்ஸ். உன்னுடைய யூசர் ஸ்பேஸ் இருந்து ஒரு டேட்டா வருதுன்னா, அந்த டேட்டாவை யூசர் ஸ்பேஸ் இருந்து காப்பி பண்றது காப்பி ஃப்ரம் யூசர். நீ கர்னல்ல இருந்து ஒரு டேட்டா யூசர் ஸ்பேஸ்க்கு போட போற அப்படின்னா, காப்பி டு யூசர் யூஸ் பண்ணி தான் டேட்டா போடணும். அது வேலிடேட் பண்ணி போட்டுரும்.